முதல்வர் ஜெயலலிதா சசிகலா மீதான வருமான வரித்துறை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 6 வாரத்திற்கு நேரில் ஆஜராக விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள சசி என்டர்பிரைசஸ் நிறுவனம் கடந்த 1991 முதல் 93ஆம் ஆண்டு வரை வருமான வரி தாக்கல் செய்யாதது தொடர்பாக வருமான வரித்துறையினர் 4 வழக்குகள் தொடர்ந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இவ்வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதி கட்டாயமாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி தட்சிணாமூர்த்தி உத்தரவிட்டார். இந்நிலையில் வருமான வரித்துறையில் சமரச மனு மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது என்றும் மனு மீதான பதில் கிடைக்கும் வரை எழும்பூர் நீதிமன்றம் அளித்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் சமரச மனு தங்களுக்கு சாதகமாக அமையும் பட்சத்தில் வழக்கில் ஆஜராகும் சூழ்நிலை இருக்காது என்றும் மனுவில் கூறப்பட்டது. நீதிபதி வாசுகி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆஜராக விலக்களித்து புதன்கிழமையன்று உத்தரவிட்டார். வருமான வரி துறையினரால் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது ஒரு கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட்டு அது எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த குற்றமானது சமரசம் செய்யக்கூடிய குற்றம், கம்பவுண்டபிள் அஃபென்ஸ் என்பதனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த குற்றச்சாட்டினை சமரசம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து ஒரு மனு தெரிவித்திருந்தார்கள். அது நிலுவையில் உள்ளது. அந்த மனு நிலுவையில் இருக்கின்ற பொழுது எழும்பூர் நீதிமன்றம் மாண்புமிகு அம்மா அவர்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுக்கப்பட்டு நீதியரசர் KPK வாசுகி அவர்கள் 6 வாரத்திற்குள் அந்த சமரச மனுவை முடித்து வைக்க வேண்டும் என்றும் அந்த 6 வாரம் காலம் வரை மாண்புமிகு அம்மா அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியதில்லை என்றும் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி வரும் அக்டோபர் 1ஆம் தேதி எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜெயலலிதா நேரில் ஆஜராக தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.